பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1437 தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே படப்பை. நமது தொலைபேசி இணைப்பில் அரசியல் விமர்சகர் ராம்கி இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் ராம்கி. திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்திருக்கிறது, இது முதற்கட்டம் தான், இன்னும் போக போக தெரியும் அப்படின்னு வைகை செல்வன் சொல்லியிருக்கிறாரு. இது அந்த திமுக கூட்டணியை பிரிக்கின்ற ஒரு உத்தியாக பார்க்கப்படுகிறது என்று சற்று முன்னர் பேசிய தராசு ஷியாம் பேசினார். உங்களுடைய கருத்து என்ன? நானும் அதே கருத்தை தான் வழிமொழிகிறேன். என்ன காரணம்னா, இந்த இரண்டு கூட்டணியிலுமே ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு கூட்டணி சரியாக இல்லை, முழு வடிவம் பெறவில்லை அப்படிங்கிற கருத்தை அவ்வப்போது ரெண்டு பக்கமும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இதுல ரெண்டு விஷயம் பார்க்கணும். உண்மையில் அப்படி ஒரு சித்தாந்த கூட்டணி அப்படி சொன்னா கூட அது ஒரு எதிர்ப்பு கூட்டணியா இருக்கு. அதாவது ஒரு பக்கம் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வைத்து ஒரு கூட்டணி கட்டமைத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். ஆனா இதை தாண்டி ஒரு நேர்மறையான அம்சங்கள் எதுவுமே இல்லாத போது இந்த ரெண்டு கூட்டணியிலையும் கடைசி வரைக்கும் கன்ஃபார்மா இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகள் ரெண்டு தரப்புலயும் இல்ல அப்படிதான் சொல்ல முடியும் ஆக்சுவலா. ஏன்னா நீங்க கூட்டணினாலே முக்கியமான இடங்கள் இடங்கள் தான். இடங்களுக்கான பேரங்கள் நிச்சயமா நடக்கும். சோ அதை வைத்து முன்வைத்து பார்க்கும்போது இது போன்ற செய்திகள் கட்சியை விடுவதே அதற்கு தான் காரணமா, அது ஒரு காரணமாக கூட நம்ம சந்தேகப்பட வேண்டியிருக்கிறது. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த ரெண்டு விஷயங்களையுமே பல காலமாக, நான் சொல்றது பாஜக எதிர்ப்பு திமுக எதிர்ப்புங்கிற விஷயத்த பல காலமா பேசிட்டு வந்துருக்காங்க. இப்ப அவங்க களத்தில் பேசும்போது சரி நாங்க அந்த இதை உறுதியாக இருக்கிறோம், ஆனா எங்களுக்கான இடங்கள் எவ்வளவு அப்படிங்கிறத கேட்டு பெறுவதற்கான யுக்திகள்ல இதுவும் ஒன்று. நான் இதுதான் ஒரே யுக்தி சொல்லல, ஆனா இதுவும் ஒரு யுக்தியாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறத நம்பிக்கை. ஆனா இரண்டு தரப்புலையுமே இது இந்த போன்ற விஷயங்கள், இது போன்ற நகர்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குன்னா இது அரசியல் பார்வையாளர் பெரிய குழப்பத்தை ஆழ்த்துவது என்பது உண்மைதான். ஆனா இன்றைய அளவில் நமக்கு இன்னொரு 10 மாதங்கள் இருப்பதனால் இது போன்ற செய்திகள் பரவ அடிப்படும், அதை நம்ம பெரிய அளவுக்கு பொருட்படுத்த தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கருத்துமாக இருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இது போன்ற கருத்துக்கள் பல்வேறு சமயத்திலும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னால் எங்களுடன் கூட்டணியில் இருந்த, தற்பொழுது திமுகவில் கூட்டணியில் இருக்கின்ற ஒரு கட்சி எங்கள் பக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் அவர்கள் பேசியிருந்தார்கள். இப்படி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் இந்த சூழலில் திமுக கூட்டணியில் உண்மையாகவே பிளவு இருக்கிறது என்று எடுத்துக் கொள்ளலாமா? அங்கு என்ன நிலவரம்? இல்ல, அங்க பிளவு அப்படின்னு சொன்னா அது செங்குத்து பிளவா அப்படிலாம் நம்ம பார்க்க முடியாது. ஒரு சில கட்சிகளுக்கு கூடுதல் இடங்கள் வேண்டும் என்பதற்கான சில நகர்வுகள் இருக்கலாம். இப்ப குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கடந்த தேர்தல்களில் இருந்ததை விட தற்போது அதிக செல்வாக்கோட இருக்காங்க. முன்னாடி நீங்க திமுக கூட்டணியில நம்பர் 2 பொசிஷன் அப்படி பாத்தீங்கன்னா காங்கிரஸ், நம்பர் 3ல இடதுசாரிகள் அப்படி. அந்த வரிசையில் சில மாற்றங்கள் இருந்திருக்கின்றன. திமுகவுக்கு அடுத்த நிலையில் கிட்டத்தட்ட காங்கிரஸையும் தாண்டி விடுதலை சிறுத்தைகள் இருப்பதாக தெரியுது. ஏன்னா திமுக முன்வைக்கிற அதே பாஜக எதிர்ப்பு, மாநில நலன், இது போன்ற விஷயங்களை விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப தீவிரமா பேசி வருவதனால் அவர்களுக்கு ஒரு கூடுதல் பலம் ஏற்பட்டுள்ளது என்பது நிஜம். அதனால அந்த வரிசையில் திமுக கூட்டணியில் நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 அந்த வரிசையில் சில மாற்றங்கள் கண்டிப்பாக தெரிய ஆரம்பிக்கின்றன. அந்த மாற்றங்கள் அந்த வரிசைக்கு ஏற்ப அவங்களுக்கும் இடங்களும் கொடுத்தாக வேண்டும். சோ அதனால அதற்கான பேரங்கள் கண்டிப்பா நடக்கும். அதே போல இந்த தரப்பிலும் அதிமுக கூட்டணியிலையும் அது போன்ற மாற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இன்னும் அவங்க ஒரு அதிகாரப்பூர்வமாக இன்னும் அதிமுக பாஜக தவிர வேற எந்த கூட்டணி கட்சிகளும் உள்ள வரல என்டிஏக்குள்ள. சோ அதனால அது போன்ற ஒரு இது இருந்துட்டு தான் இருக்கு. பட் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு செய்திகள் தான் பல விஷயங்களை மாற்றி அமைக்கும். சோ அதனால இந்த செய்திகள் ஒரு பரவலாகும் போது அது ஒரு சில கட்சிகள் கூடுதல் முக்கியத்துவம் பெற்றுவது போல ஒரு காட்சி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். ஆனா அதற்கெல்லாம் இன்னும் காலம் இருக்கிறது. நிச்சயமா இன்னொரு 10 மாதங்கள் இருக்கிறது. திமுக ஒரு வெற்றிகரமான ஒரு சக்சஸான ஒரு கூட்டணியை 10 ஆண்டுகளா தொடர்ந்து நடத்தி வந்துட்டு இருக்குது. அதனால அவங்க அதை இயல்பா கையாளுவார்கள். சோ அதனாலதான் அதை அவர்களால் கையாளுவதற்கான விஷயங்களா கூட இது நடக்கலாம். அது அவங்களுக்கு ஒரு கூடுதல் அழுத்தத்தை கொடுப்பதற்கான முயற்சிகளா கூட இருக்கலாம். நிச்சயமாக இணைப்பிற்கு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ராம்கி. பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1437 தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே படப்பை.